வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ செய்தி சொல்லட்டுமா. தூத்துக்குடி மாவட்டத்துல உடன்குடி, மெய்ஞானபுரம், பரமன்குறிச்சி, சாத்தான்குளம் பகுதிகளெல்லாம் அதிக அளவிலான வேலை வாய்ப்புகள் இல்லை. அங்க இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் கூலி வேலை செய்துட்டும், முருங்கை, வாழை போன்றவற்றை விவசாயம் செய்துட்டும் தான் வராங்க. பெரிய அளவுல வேலை வாய்ப்பு தரக்கூடிய தொழிற்சாலைகள், நிறுவனங்கள் அங்க எதுவும் இல்லை. இப்படி இருக்க தமிழ்நாடு அரசே அந்த பகுதியில தொழிற்சாலை ஒண்ணு நிறுவ போறதாகவும், அதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. உடன்குடி அடுத்த குதிரைமொழி செம்மணல் தேரியில சுமார் 12,000 ஏக்கர் பரப்பளவுல ஒரு தொழிற்சாலை அமைய இருப்பது, அதுவும் தமிழ்நாடு அரசே அந்த தொழிற்சாலை அமைக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. மேலும் இந்த பகுதியில IAS அதிகாரி இளம்பகவத் மற்றும் அவரோட ஒரு சிலர் சேர்ந்து ஒரு குழுவா அந்த பகுதியில இருக்கக்கூடிய மணல் பற்றிய அந்த தரவுகள்லாம் ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல உடன்குடி ஒன்றியத்துக்கு உட்பட்ட குதிரைமொழி செம்மணல் தேரி அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் சிகப்பு கம்பளத்தை விரிச்சது போல ஒரே செம்மண் பூமியா தான் இருக்கும். இப்படி கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுல செம்மனா இருக்கிற அந்த பகுதியில கண்ணுக்கு தெரியாம ஏகப்பட்ட கனிம வளங்கள் கொட்டி கிடப்பதாகவும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. இந்த செம்மண் தேரிக்காடுகள் அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்துல பெரும்பாலும் சாத்தான்குளம், திருச்செந்தூர், சாயர்புரம் இந்த பகுதிகளில் இந்த செம்மண் தேரிக்காடுகள் காணப்படும். செம்மண் மேடுகளும் மணல் குன்றுகளுமா காணப்படும் இந்த பகுதியில முக்கியமா சாத்தான்குளம் செம்மண் தேரி காடுகள் தான் ரொம்ப தனித்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது. காரணம், அந்த பகுதியில போகும்போது அங்க இருக்கக்கூடிய இடம் சில நேர இடைவெளிக்குள்ளேயே அதோட காட்சியை மாத்திக்கிட்டே இருக்கும். நம்ம கண்ணுக்கு படுற பாதை கொஞ்ச நேரத்துல பார்க்கும்போது வேற மாதிரி தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த வழியில போனா அந்த பகுதியோட வடிவம் மாறிக்கிட்டே இருக்கிறதால அந்த பகுதியில போனா அவ்வளவு எளிதா அதுக்கான வழியை கண்டுபிடிச்சு வெளியில வர முடியாது. இது ஒரு சவாலாவே இருக்கும். இதுதான் அதோட தனித்துவமா சொல்லப்படுது. இந்த தேரி காடுகளை பொறுத்த வரைக்கும் இதுல அந்த செம்மண் மேடுகள்லாம் சுமார் 40 அடி உயரம் வரை காணப்படும். இந்த செம்மண் தேரிகளை பொறுத்த வரைக்கும் கரிசல் மண்ணை போல ஈரப்பதத்தை இதனால அவ்வளவு தக்க வச்சுக்க முடியாது. இது நீர்பிடிப்பு இல்லாத ஒரு பகுதியா இருக்கிறதுனால இங்க பெரும்பாலும் அந்த பனை மரங்கள், உடை மரங்கள், கருவேல மரங்கள் இது போன்ற மரங்கள் தான் அந்த இடத்துல காணப்படும். முந்திரி மரங்களும் அந்த இடங்கள்ல அங்கங்கே காணப்படும். அப்போ பெரும்பாலும் இந்த பகுதியில பனை சார்ந்த தொழில்கள் தான் நடக்கும். இப்படியான ஒரு இயற்கை சூழல் நிலை கொண்ட ஒரு செம்மண் தேரி பகுதியில கார்னைட், இல்மனைட், ரூட்டைல், சிர்கான் உள்ளிட்ட தாது வளங்களும் அதிக அளவுல இங்க கொட்டி கிடக்குன்னு சொல்லப்படுது. இந்த செம்மண் தேரியில டைட்டானியம் அதிக அளவுல கிடைக்கிற ஒரு காரணத்தினால கடந்த 2007ஆம் ஆண்டு டாடா நிறுவனம் இங்க ஒரு தொழிற்சாலையை அமைத்து அந்த தாதுவை எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள்ல ஈடுபட்டது. அப்போ சில பிரச்சனைகளால இந்த திட்டம் அப்படியே கிடப்புல போடப்பட்டுச்சு. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 52 மில்லியன் டன் வரைக்கும் இந்த தேரி மணலோட இருப்பு இருக்கு. இப்படி இருக்கும் பட்சத்துல இந்த இடத்துல இருக்கிற இந்த தாதுவை பிரிச்சு எடுக்கிறதுக்காக 2 தொழிற்சாலைகள், அதாவது சாத்தான்குளம், குதிரைமொழி இந்த 2 பகுதிகளிலையும் 2 தொழிற்சாலைகள் அமைக்க தமிழக அரசால திட்டமிடப்பட்டிருக்கதா தகவல்கள் வருது. அதிலும் இந்த 2 தொழிற்சாலைகளுமே சுமார் 1500 கோடி ரூபாய் முதலீட்டுல தமிழக அரசால துவங்கப்படுவதாகவும் 1075 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டுவதற்கு தமிழக அரசால திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருது. இந்த தேரி மணல்ல இருந்து தாது எடுக்க இந்த சாத்தான்குளம், குதிரைமொழி பகுதிகளில் இந்த 2 தொழிற்சாலைகளை அமைப்பதற்காக தமிழ்நாடு அரசின் கனிம வள நிறுவனமும் ஒன்றிய அரசின் அரிய மணல் நிறுவனத்துக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இப்படி இருக்க சமீபத்துல IAS அதிகாரியான இளம்பகவத் மற்றும் அவர் கூட சிலர் ஒரு குழுவா வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த மணல் மாதிரிகளை எடுத்து சென்றதாகவும், இதன் பிறகுதான் இது தமிழக அரசின் ஒரு திட்டமாக இருக்கக்கூடியதா ஒரு தகவல்கள் வெளியாகுது. இந்த 2 தொழிற்சாலைகளும் சுமார் 12,000 ஏக்கர் அளவுல இங்க வரும்னு எதிர்பார்க்கப்படுது. காரணம், அங்க இருக்கக்கூடிய அந்த செம்மணல் தேரி பகுதியோட பரப்பளவு 12,000 ஏக்கர்ல ஒரு தொழிற்சாலை அமைவதற்கான ஆய்வுகள் அங்க நடைபெற்றிருக்கு. 2030ஆம் ஆண்டுக்குள்ள தமிழகத்தை 1 லட்சம் கோடி ரூபாய் பொருளாதாரம் ஈட்டும் வகையில உயர்த்த போவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லி இருந்தாரு. இதற்காக துபாய், அமெரிக்கா போன்ற உலக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதன் மூலமாக பல தொழில் நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுச்சு. இந்த ஒப்பந்தங்கள் படி தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல தொழிற்சாலை தொடங்கப்பட்டு வருது. தூத்துக்குடியில சமீபத்துல சிப்காட் தொழில் பூங்காவுக்கும் விஃபாஸ்ட் தொழிற்சாலைக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருந்தாரு. இதே போல அருகில் இருக்கக்கூடிய நெல்லை மாவட்டத்திலும் டாடா நிறுவனம்
சார்பில் சோலார் பேனல் தயாரிக்கும் ஒரு தொழிற்சாலை தொடங்கப்பட்டு உற்பத்தியும் நடந்துட்டு வருது. இப்படி தூத்துக்குடி, நெல்லை இந்த போன்ற பகுதிகளில் அதிகமான கனிம வளங்கள் இருக்கிறது கண்டறியப்பட்டு அங்கு தொழிற்சாலைகள் புதிதாக உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக பொருளாதாரத்தை ஈற்றுறது, வேலை வாய்ப்பு கொடுக்கறது, இப்படிங்கிற பேர்ல நிறைய கனிம வளங்கள் ஆலைகளால எடுக்கப்பட்டு வருது. குறிப்பா தூத்துக்குடி மாவட்டத்தோட தென் பகுதியான குலசேகரப்பட்டினம், உடன்குடி பகுதி, இந்த பகுதிகளை மையமா வச்சு ராக்கெட் ஏவுதளம், துறைமுகம், அனல் மின் நிலையம் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருது. இப்படி இந்த அனல் மின் நிலையங்கள், ராக்கெட் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் இதெல்லாம் தொடங்கப்படுவதால அங்க இருக்கிற நிலத்தை விரிவாக்கம் பண்றதுக்காக சுற்றி இருக்கக்கூடிய சில நிலப்பகுதிகள் கையக படுத்தப்படுது. இப்போ இந்த தாது மணல் எடுக்கும் தொழிற்சாலைகள் அமைய இருக்கிற நேரத்துல தூத்துக்குடி மாவட்டத்தின் அந்த தென் பகுதி அதிக அளவுல இப்போ கவனத்தை ஈர்த்திருக்கு. குறிப்பா தொழில் ஈட்டும் ஒரு நோக்கோட இந்த தூத்துக்குடி மாவட்டத்தின் தென் பகுதி அதிக அளவுல கவனத்தை ஈர்த்திருக்கு. அந்த வரிசையில தான் தூத்துக்குடி மாவட்டத்துல இப்போ இந்த தேரி மணல் பகுதிகளில் தொழிற்சாலை அமைக்கப்பட அரசால் திட்டமிடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல தொடர்ந்து அதிக அளவிலான கனிம வள கொள்ளை, நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவிலான கனிம வளங்கள் கடத்தப்படுவது, இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இது தொடர்பான பொதுநல வழக்குகளும் நீதிமன்றங்கள்ல நிலுவையிலேயே தான் இருக்கு. இதற்கான தீர்வுகள் எட்டப்படல. ஆனா இந்த சட்டவிரோத செயலுக்கு எதிராக ஆதாரங்களை திரட்டி எதிர்ப்பு குரல் தெரிவிக்கும் ஒவ்வொருவருக்கும் உயிர் பயம் காட்டப்படுது. அரசியல்வாதிகளோட பின்பலத்தால இந்த கனிம வள கொள்ளையர்களால அந்த நபர்கள் கடுமையாக தாக்கப்படுவாங்க. சில நேரங்கள்ல அவர்களோட உயிருக்கே அவங்களால ஆபத்து நேருது. இந்த நிலை தான் இந்த கனிம வள சுரண்டலை பொறுத்த வரைக்கும் இப்ப தொடருது. கனிம வளங்களை சுரண்டவங்களுக்கான அந்த பாதிப்பு அதிகமா இருக்கிறத விட அரசு அதிகாரிகளாலும் அரசியல்வாதிகளோட பின்புலத்தாலுமே இந்த சமூக விரோத செயல்கள் நடக்கிறதால இதற்கு எதிராக மக்கள் குரல் கொடுக்கும் போது அவர்கள் தான் ஒடுக்கப்படுவாங்களே தவிர இந்த கனிம வள கொள்ளை ஒடுக்கப்படுறது கிடையாது. இந்த நிலை தான் இப்ப தொடருது. அது தனியாராக இருந்தாலும் சரி, இல்ல அரசாவே இருந்தாலும் சரி, பாதுகாக்கப்பட வேண்டிய கனிம வளங்கள், பாதுகாக்கப்பட வேண்டிய மக்களோட வாழ்வியல் சூழல்கள், இது போன்ற தொழிற்சாலைகள் வளர்ச்சி திட்டம்ன்ற பேர்ல, தொழில் முதலீடுகள்ன்ற பேர்ல, பொருளாதாரத்தை உயர்த்துறோன்ற பேர்ல, தாதுக்களை வைத்து வளர்ச்சியை நோக்கி முன்னேறுவோம் அப்படிங்கிற பேர்ல இயற்கைக்கு மாறான இந்த கனிம வளங்கள் சுரண்டல் நடந்துட்டு தான் இருக்கு. இயற்கை சூழல் அதன் தன்மையிலிருந்து பறிக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்குதுதான் உண்மை. கனிம வள கொள்ளைகள் அரசோட மேற்பார்வையிலேயே நடந்தாலும் இது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த அளவுல நன்மையை கொண்டு போய் சேர்க்குங்கிறதுல ஐயம் எழுது. வெறும் வேலை வாய்ப்புகள் மட்டும் மக்களுக்கு கொடுத்துட்டா போதுமா? அதற்கு பின் வரக்கூடிய விளைவுகள் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தானே சந்திக்க நேரிடணும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புறாங்க. இப்படி தொடர்ந்து நடந்து வர கனிம வள கொள்ளைகள், அதற்கு எதிராக எழும் குரல்கள் தான் அடக்கப்பட்டுட்டு வருது. இந்த நிலையில தமிழக அரசின் இந்த தாதுகள் எடுக்கும் இந்த தொழிற்சாலைகள் அமைக்கக்கூடிய இந்த திட்டம், அதன் செயல்முறைகளை எந்த அளவுக்கு கொண்டு போக போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.